நான் வந்து தேசிய மக்கள் முன்னணியுடைய நிறுவன தலைவர் சுவாமிநாதன். இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துல நான் இன்னைக்கு மட்டும் புதுச்சேரி சட்டப்பேரவையில காலையில இருந்து நிக்கிற மனு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 4 நாளா வந்து மாநிலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை சம்பந்தமா மனு எடுத்துன்னு வரேன். இங்க வாங்கறதுக்கு யாரும் ஆள் இல்ல, எந்த துறைக்கும் அமைச்சர் இல்ல, துறை சார்ந்த அமைச்சர் யாரும் இல்ல. முதலமைச்சர் தான் அனைத்து துறைக்கும் அமைச்சர் சொல்றாங்க. முதலமைச்சரை பார்க்க வந்தா முதலமைச்சர் வந்து அலுவலகத்துல இல்ல, தினந்தோறும் வந்து லஞ்ச் வரைக்கும் நின்று சாப்பாடு மூட்டை கட்டுன்னு வர நிலைமை வந்து புதுச்சேரியில இருக்கு. இன்னைக்கு புதுச்சேரியில விளையாட்டுத்துறைக்கு வந்து விளையாட்டு சென்டாக்களுக்கு வந்து ஒரு ஜீவோ புதுசா போட்டுருக்காங்க. 60 விளையாட்டுகளை நீக்கிட்டு வெறும் 35 விளையாட்டுகள் மட்டும் தான் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள் சொல்றாங்க. விளையாட்டுகளை முறைப்படுத்துவதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா இங்க 2 எம்எல்ஏ வந்து வெவ்வேறு சங்கம் வச்சிருக்கிறாங்க. விளையாட போற நேரத்துல வந்து மாணவர்களை வந்து என் சங்கம் தான் ஒஸ்தி, உன் சங்கம் தான் ஒஸ்தின்றாங்க. இதுல எந்த சங்கத்தை நீங்க முறைப்படுத்தினீங்க? விளையாட்டுத்துறையில வந்து மாணவர்களுக்கு வந்து சரியான விளையாட்டு சங்கம் எதுன்றதை அங்கீகரித்தீங்களா? அது இல்லாம 12வது படிக்கக்கூடிய மாணவன் 10வதுல வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு 11வது கேப் விட்டுட்டாங்க, அவனுக்கு அந்த கோல்டு மெடலுடைய மதிப்பெண் செல்லாதுன்னு சொல்றீங்க. இது எப்படிப்பட்ட ஒரு ஜீவோனே தெரியல. இதனால் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ அரசியல் கட்சிகளோ எந்த கேள்வியும் கேட்கல. புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அரசு கலைக்கல்லூரி, இன்னைக்கு பொறியியல் பல்கலைக்கழகம், கூட்ட சொசைட்டி காலேஜ் எல்லாத்திலையும் பணி செய்த பேராசிரியர்களை கிட்டத்தட்ட 17 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்ச பேராசிரியர்களை பணி நீக்கம் செய்து ரோட்ல நிறுத்தி இருக்கிறாங்க. இது சம்பந்தமா மனு கொடுக்க வரோம். யாருக்கிட்ட மனு கொடுக்கறதுன்னு தெரியல. ஒப்பந்த அடிப்படையில் வேலை செஞ்சவங்க எல்லாரும் வெளில எடுக்கிறேன்றீங்க. வெளில எடுக்கிறனா நீங்க ஆரம்ப காலத்துல அவங்களுடைய ஒப்பந்தத்தை பிக்ஸ் பண்ணும்போது வேலை செஞ்சிருக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில போன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது போன்ற கேள்விகளுக்கு யாருக்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. அண்டை மாநிலமான தமிழகத்துல தொடர்ச்சியாக வந்து மாணவர்கள் அயல்நாடு சென்று படிக்கிறது கிட்டத்தட்ட 263 பேரை வந்து வெளிநாடு சென்று படிக்க வச்சுக்கிறாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் போன சட்டப்பேரவையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வந்து அயல்நாடு சென்று படிக்க வைப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் படிக்க வைக்கல. இன்னைக்கு 2 பிள்ளைங்க என்ன படிக்க வைங்கன்னு சொல்லி கேட்டு எனக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனு எடுத்துன்னு வர மாநிலத்துல இங்க இருக்கிற கல்வி அமைச்சர் கிடையாது, இங்க வந்து அடுத்த நலத்துறை அமைச்சர் கிடையாது. யாருக்கிட்ட போய் நீதி சொல்றதுன்னு தெரியல. எனவே பத்திரிகையின் வாயிலாக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். எல்லா ஆபீஸ்லயும் கொடுத்துட்டு ரிசீவ்டு சீல் வாங்கிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடியவர்கள் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு இருக்கிறவங்க தயவு செய்து இந்த காட்டாட்சி தர்பார் அரசுக்கு நீதி கேட்டு எல்லாரும் குரல் கொடுக்கணும்ன்ற கேள்வி வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.